என்னதான் நடக்குது இந்த கதையிலங்கிற மாதிரி தான் நமக்குமே வந்து ஒரு மாதிரி குழப்பமாயிடுது. இது சிறகடிக்க ஆசையா இல்லை ஃபில்லர் வைக்க ஆசையா அப்படிங்கிற கேள்விகள் வேறு வர ஆரம்பிக்குது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்னமுமே அந்த பே ஓட்டுற விஷயத்தை வச்சு இன்னும் 3 எபிசோட் கிட்டத்தட்ட 4 எபிசோட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரோகிணி வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து காலையிலையும் சாயங்காலமும் ஏதோ மாத்திரை கொடுக்குற மாதிரி வந்து அந்த பெரம்பால் அடிக்கணுங்கிறதுக்காக யோசிச்சுட்டே மனோஜ் வெளில வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு 2 விரலில் ஒன்று தொடுங்க, அடிக்கலான்னு நீங்களே சொல்லிட்டீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போர்வையை விளக்கி அந்த காலில் பட்டுன்னு அடித்து அவங்க அப்படியே வந்து நான் இப்படியே போய் சேர்ந்துருவேன் போல வழியில் இல்லைன்னா ஐயோ பாவம் உங்கள் அப்பா போகணும் இல்லை ஆவி போகணும் இல்லைன்னு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. இதை வச்சே கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 நிமிஷம் எபிசோடில் ஒரு 6-7 நிமிஷம் இதிலே ஓடிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீனா அந்த இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃப் கிட்ட பேசி சிபாரிசு கேட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவர்கிட்டையும் பேசிடுமா வெயிட் பண்ணு அப்படின்னு வெயிட் பண்ணதுக்கப்புறமா இங்கே இதுக்கு நடுவில் வந்து முத்து வந்து காரை கொடுத்துருங்க நான் நல்லது செய்ய தான் போனேன்னா என்னப்பா எப்போ பார்த்தா நல்லது செய்ய போனேங்கிற அப்படின்னு அங்கே இருக்க ஹெட் கான்ஸ்டபிள்லாம் கேட்டுட்டு இருக்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அருண் வேறு வந்துட்டு அந்த டிராஃபிக் போலீஸ் இவர் கூட சண்டை வச்சுக்கிட்டு இருக்காரு, எப்பயும் போல் முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் உள்ளார வந்துட்டு ஃபைன் போட்டு விட வேண்டியதானையா, எதுக்கு காரை தூக்கிட்டு வந்தேன், அவன் பொழப்பையன் எனக்கு எடுக்கிற அப்படிங்க உடனே ஆமாம் சார் நல்லா கேளுங்க சார், நான் வந்து இப்போ இதுக்காக தான் பண்ணேன் நல்லதுக்காக பண்ணேன் சார்னு ஒரு ஓவராக பேசணும். நீ பேசாமரியா இனிமேல் நான் உன் ஒய்ஃபெல்லாம் கால் பண்ண வேணான்னு சொல்லு அப்படின்ட்டு கார் சாவியை கொடுத்துட்டு அனுப்பி விட்டுறாங்க. ஸோ இப்போ இதுக்கு நடுவில் உடனே இவர் சந்தோஷம் வேறாரு, சக்கரை சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வரேன் அப்படின்னு வேறு பேசிக்கிட்டு இருக்காரு. முத்து என்னவோ பண்ணுங்க முத்து அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு மாதிரி மனவிரக்தி ஆகிடுச்சு வர அந்த சீரியலை எப்படி பார்த்துட்டு இப்படி பார்க்குறதுக்கு. ஆனால் சும்மா தனியாக பார்க்கும்போது ஒரு மாதிரி ஜாலியாக போய்டுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் கதைன்னு ஒன்றை வச்சுக்கிட்டு ஏதோ ஃபில்லர் வச்சுட்டு இருக்கா தான் கடுப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு நல்லா ஸ்ருதியும் ரவியும் பத்திரிக்கை அடித்து பெருசாக வந்து ஃபங்க்ஷன் வைக்க போகிறாங்க அவங்க ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு. அதில் விஜயாவுடைய டான்ஸ் ஸ்கூல்லேருந்து டான்ஸு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மீனா தான் பூ டெக்கரேஷன்லாம் பண்ணேன். ஒன்று பத்திரிக்கையில் எங்கள் பேர்லாம் இருக்காதுனால நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் ஓகே. ஆனால் மனோஜ் என்ன செய்கிறான் அப்படின்னு வந்து முத்து கேட்குறதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். அப்படியே கீழே இருக்க அந்த ஷாப்பிங் பேக் ஐக்கானை கிளிக் பண்ணியோ இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கக்கூடிய ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ராவில் சூப்பரான பல ஆஃபர்ஸ் வந்து ஷூ அண்ட் ட்ரெஸ்ஸஸ்க்குலாம் போயிட்டு இருக்கு. அது உங்களுக்கு பிடிச்சதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.